வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷெஃபிகே. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோ கிச்சன்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராகன் சிக்கன் தான். டிராகன் சிக்கன்னால எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு சைனீஸ் ஃபுட்டு. எனக்கே ரொம்ப பர்சனலாக பிடிக்கும் சைனீஸ் ஃபுட்னாலே. டிராகன் சிக்கன் தான் நான் போய் ஆர்டர் பண்ணுவேன் எல்லா இடத்துலையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த 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 ஒரு சாஃப்டான ஒரு சிக்கனு, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைசினஸ்ஸு, அது வந்து ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் இருக்கும். ஷெஃப் வினோத் மாதிரி ஒரு நல்ல ஸ்வீட் இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்பைசினஸ்ஸு, அதில் முக்கியமாக அந்த ஸ்வீட்னஸ்க்கு அந்த ஹனி ஆட் பண்ணுவாங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிராகன் சிக்கன்னால. ஸோ இந்த டிராகன் சிக்கன் ரெசிபி தான் எப்படி பண்ண போகிறோங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி ஒரு பேட்டர் ஒன்று பண்ணணும். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா எக்கு, ஒரு 1 எக் எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு 1/2 எக் இருந்தால் போதும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃப்ளார் மைதா, அண்ட் கொஞ்சமாக வந்து ஐம் யூஸிங் கார்ன்ஃப்ளார் அண்ட் சால்ட் அண்ட் பெப்பர் டு டேஸ்ட். இவ்வளோதான் வந்து தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நான் இப்போ எக் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எக் இஸ் கெட்டிங் பீட்டட். எக்கை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எஸ். சும்மா எக் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பாதி எக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடிங் லிட்டில் பிட் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் டேஸ்ட். நீங்கள் இல்லைன்னா சாப்டு ஜிஞ்சர், சாப்டு கார்லிக் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சில்லி பேஸ்ட் கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். சில்லி பேஸ்ட் 1 teaspoon ஆஃப் மைதா நான் ஆட் பண்ணிக்கிறேன். You have to add 2 teaspoons ஆஃப் கார்ன்ஃப்ளவர், pinch of salt to taste, pinch of pepper powder, black pepper powder to taste. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எக்கோட டைல்யூஷன் இருக்கிறதுனால இதில் வந்து நீங்கள் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 100 grams ஆஃப் சிக்கன் இருக்குது. இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் மாதிரி கட் பண்ணி சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேட்டர்ன்ஸ் ஆஃப் சிக்கனை வந்து ஐம் ஆடிங். இது முக்கியமாக போன்லெஸ் சிக்கனு. நீங்கள் வித் போன் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க டிராகன் சிக்கன் ஒரு வீக்கெண்ட்ஸில் உங்கள் வீட்டிலனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த சிக்கன் நான் மேரினேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ யூ கேன் see. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. மைதா, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக சில்லி பேஸ்ட்டு, சால்ட், பெப்பர், அவ்வளோதான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் வந்து கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, இல்லை சாப்டு ஜிஞ்சர் கார்லிக் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன்ஸ் ஆல்மோஸ்ட் மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கிற இந்த சிக்கன் வந்து செம்மையாக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராகன் சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி அழகாக ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கிறோம். இந்த டிராகன் சிக்கன் பார்த்தீங்கன்னா அழகாக ஃப்ரை பண்ணி தண்ணியை எடுத்து வச்சுக்கிறோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம மேரினேஷன் பண்ண டிராகன் சிக்கன் ஃப்ரை பண்ணதை வச்சு மசாலா ஒன்று பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குக்டு சிக்கன் அதில் போட்டு அழகாக டாஸ் பண்ணி எடுக்க போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் சிக்கன் ஃபைனலாக வந்து டிராகன் சிக்கன் பண்ண போகிறோம். பேன் வந்து ரெடியாக இருக்குது ஹீட்டாக. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் ஃபுட்ஸ்னாலே ஆயில் கம்மியாக இருக்கும். வேற இந்தியன் ஃபுட்ஸ்னால் ஆயில் கொஞ்சம் கிளேஸியாக இருக்கும், ஆயிலியாக இருக்கும். சைனீஸ் ஃபுட்ஸில் அந்த ஆயில் இருக்காது. நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ எங்கிட்ட இருக்கிற இந்த ஆனியன் கேப்சிகம்ஸ் மட்டும் வதங்குற அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு பேனில். ஃபஸ்ட்டு வந்து சைனீஸ் ஃபுட்ஸ்னாலே சாப்டு கார்லிக், ஆடிங் சாப்டு கார்லிக், ஃபைன் சாப்டு கார்லிக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ்ட் ஆனியன்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா கார்லிக் அண்ட் ஆனியன் நல்லா சோத்தே ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிங் கேஷ்யூ நட்ஸ், ப்ரோக்கன் கேஷ்யூ நட்ஸ் வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் சிக்கனால கேஷ்யூ நட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் கேஷ்யூ நட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் நல்லா சோத்தே பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா I'm adding green chilies, split green chilies காரத்துக்கு. adding julienne of capsicum, கொஞ்சம் பெரிய சைஸில். ஸோ கேப்சிகம் வந்து ஆட் பண்ணிட்டேன். கேப்சிகம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவு ஜென்டலாக ஹீட்டில் வந்து சாத்தே பண்ணினாலே கேப்சிகம் வந்து சாஃப்ட் வெஜிடபிள்னால சீக்கிரமாக குக் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸில் I'm adding டொமேட்டோ சாஸ், adding சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். அஜினமோட்டோ ஆட் பண்ணுவாங்க சைனீஸ் ஃபுட்டில், நான் ஆட் பண்ணல, ஆப்ஷனல் தான், வேணா அஜினமோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். I'm adding salt, நார்மலாக சைனீஸ் ஃபுட்ஸ்னால ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணுவாங்க. I'm adding black pepper. உங்கள் வீட்டில் கொஞ்சமாக நான் black pepper ஆட் பண்ணிக்கிறேன். வேணா உங்களுக்கு ஒயிட் பேப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட்லி நவ் டிராகன் சிக்கனாலே ஸ்பைசி, யூ ஹேவ் டு ஆட் சில்லி பேஸ்ட். இது வந்து சிவப்பு மிளகா வந்து வேக வச்சு எடுத்து பேஸ்ட் பண்ணி அரைச்சி அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு சாத்தே பண்ணியிருக்கோம். கார்லிக்கு ஆயில் போட்டு adding chilli paste. It's called Chinese chilli paste ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு, சில்லி பேஸ்டு சாஸ். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஹனி. ஏன்னா இப்போ டிராகன் சிக்கன்னாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னிங் இருக்கும். அதுக்கு வந்து ஹனி ஆட் பண்ணணும். ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்வீட்டிஷ் ஆயிரும். நீங்கள் ஹனி ஆட் பண்ணல, உங்கள் வீட்டில் ஹனி இல்லை அப்படின்னா பிஞ்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஃபேஸ் ஐம் ஆடிங் தி ஃப்ரைட் சிக்கன் டு இட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனை வந்து அந்த ஸ்பைசஸில் இந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகிற மாதிரி டாஸ் பண்ணிவிடுங்க ஜெண்டில். இந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குக்குடு. பார்த்தீங்கன்னா ஆட் சம் கொரியண்டர்ஸ். ஆப்ஷனல் தான் கொரியண்டர். நம்ம சைனீஸ் ஃபுட்ஸில் வந்து கொரியண்டர் ஆட் பண்ண வேண்டாம். ஆட் சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் இந்த ரொம்ப குக் பண்ணிங்கனாலும் சிக்கன் வந்து கொஞ்சம் ரப்பரி ஆயிரும். ஸோ ஜென்டிலாக டாஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து ஃபைனலாக வந்து வெள்ளை எள்ளு சிசேம் சீட்ஸ் மேடிங் த ஃபினிஷிங் டச். This dragon chicken is ready. Very yummy, very delicious dragon chicken. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நான் பிளேட் பண்ண போகிறேன். சிக்கன் நான் வெள்ளை எள்ளு போட்டு கார்னிஷ் பண்ணுறேன். முக்கியமாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். சைனீஸ் ஃபுட்ஸ்னாலே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தான். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். Yes. இது செம்ம டேஸ்டாக இருக்குது. டிராகன் சிக்கன் வந்து நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வித்தியாசமான எபிசோட திரும்ப உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட்டில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.